ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா தரம் 10 ரெண்டாம் தவணை பரீட்சைக்கு நீங்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருப்பீங்க. ஆகவே அதற்காக கடந்த கால பரீட்சை வினாத்தாள்கள் இருந்து பி பகுதிக்குரிய சில வினாக்களை பார்ப்போம். ஆகவே இது பின்னங்கள். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை நூலகத்தில் 9/4 பங்கு பாட புத்தகங்களும் 1/3 பங்கு கதை புத்தகங்களும் காணப்படுதாம். மிச்சம் எல்லாமே வேறு வகையான புத்தகங்களா? ஓகே, முதலாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் பாட புத்தகங்களும் கதை புத்தகங்களும் நூலகத்தில் உள்ள மொத்த புத்தகங்களின் என்ன பின்னம். ஆகவே நாங்கள் இது ரெண்டும் என்ன செய்யணும்னு சொன்னால் கூட்டணும். ஏன்னா இந்த கேள்வியில் பாருங்கள், இந்த ரெண்டு பின்னங்களுக்கும் மீதியின் அப்படின்னு தரப்படையில். ஆகவே இது ரெண்டும் டிரெக்டான பின்னங்கள். ஆகவே நாங்கள் இது ரெண்டையுமே கூட்டுவோம். 9/4 சக 3/1. இது எங்களுக்கு நேரடியாக கூட்டுறதுக்கு கஷ்டம். என்ன சொன்னால் பாருங்கள், இங்கே பகுதி எண் 9, இங்கே 3. ஆக சமப்படுத்துவோம். ஆக இங்கே 9 ஒன்றுமா இருந்தால் 3ஆல் பெருக்குவோம், இங்கேயும் அதே மாதிரி 3ஆல் பெருக்குவோம். ஆகவே இங்கே 9/4 தரப்பட்டு இருக்குது. 3 9, 1 3 3. ஆகவே 9 மேல் 7 என்று சொல்லி வரும். ஆகவே பாருங்கள், எஞ்சியவை வேறு வகையான புத்தகங்களும் ஆகும். ஆகவே இப்போ இதை வச்சு நம்மளுக்கு எஞ்சியது புத்தகங்களை கண்டுபிடிக்கலாம். சரியா? ரெண்டாவது கேள்வி, பாட புத்தகங்களும் கதை புத்தகங்களும் ரூபாய் 3500 எனின் நூலகத்தில் உள்ள மொத்த புத்தகங்களின் எண்ணிக்கையை காண்க. ஓகே, இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு கேள்வியில். நூலகத்தில் மொத்த புத்தகங்கள் எண்ணிக்கை கேட்குறாங்க. பாட புத்தகங்களும் கதை புத்தகங்களும் ரூபாய் 3500 அப்படியா இருந்தால் ஒன்றோ தொகையாக கேட்டிருக்கணும், இல்லாட்டி எண்ணிக்கையாக தரப்பட்டிருக்கணும். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆகவே நான் இந்த ரூபாவை கேன்சல் பண்ணி இந்த கேள்வியை நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, ஆகவே பாருங்கள், நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேறு வகையான புத்தகங்களை கண்டுபிடிப்போம். அப்போ இந்த வேறு வகையானது எவ்வளோ வரும்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். முதல்ல நாங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் 1 இருக்குதா எடுக்கணும். அதற்கு பிறகு இந்த பாட புத்தகங்களும் கதை புத்தகங்களும் 9/7 வந்துட்டு. ஆகவே நாங்கள் 1லிருந்து 9/7 கழிப்போம். ஆகவே நாங்கள் 1 கீழ் 1 எடுத்துக்கொள்வோம். இப்போ இதை சமப்படுத்துறதுக்காக வேண்டி 9ஆல் நாங்கள் பெருக்கிறோம் என்று சொன்னால் அப்போ 9 9 9 9 9 9/7 போனால் 2. இப்போ வேறு வகையான புத்தகங்கள் எவ்வளோனா 9/2. ஆகவே இவங்க பாட புத்தகங்களும் கதை புத்தகங்களும் மொத்தமாக 3500 நாங்கள் எடுத்துட்டோம். அப்போ நூலகத்தில் உள்ள மொத்த புத்தகங்கள் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், 9/7க்கு எவ்வளோன்னு சொன்னால் 3500. ஓகே, 9/7க்கு எவ்வளோன்னு சொன்னால் 3500. ஆக அப்படியாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 9/9க்கு காணணும். அதுக்கு முன்னுக்கு 9/1க்கு காணுவோம். ஆக 9/1க்கு எவ்வளோ வரும்னு சொன்னால் இந்த 3500 7ஆல் பிரிக்கணும். 7ஆல் பிரிச்சிங்கண்டா 35 7 5. ஆகவே 500. 9/1க்கு 500. ஆகவே 9/9க்கு என்ன செய்யணும்னு சொன்னால் 500 9ஆல் பெருக்கணும். ஆகவே 95 45 4500 நூல்கள், 4500 புத்தகங்கள். இதை நம்மளுக்கு கொடுக்கலாம். வேறு வகையான புத்தகங்களின் எண்ணிக்கையை காட்ட செவ்வக உருவை பயன்படுத்துக. வேறு வகையான புத்தகங்களின் எண்ணிக்கையை காட்ட செவ்வக உருவை பயன்படுத்துக. பின்னங்கள் கேள்வியை பொறுத்தளவில் இது ஒரு கன்ஃபியூஸான கேள்வி. ஆகவே இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முடியாது. வேறு வகையான புத்தகங்களின் எண்ணிக்கையை காட்ட செவ்வக உருவை பயன்படுத்துக. செவ்வக உருவை பயன்படுத்தி என்ன செய்யறதோ தெரியல. இந்த கேள்வி அன்கிளியராக இருக்குது. ஓகே, இப்படி இது கேள்வியில் உள்ள எக்ஸாமுக்கு இப்படிலாம் வராது.